சத்துருக்கள் முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தான் அதில் பங்காளிகளாக மாற வேண்டும். அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் தாவீதுக்கு வெளிப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். It can be done by the anointing. இது அபிஷேகத்தால் தான் ஐயா நடக்கும். இந்த சத்துருவை எதிர்த்து நிற்பதற்கு, தந்திரமாய் வருகிற சத்துருவை எதிர்த்து நிற்பதற்கு, கொடிதான ஓனாயை எதிர்த்து நிற்பதற்கு, ஆகாய மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளை எதிர்த்து நிற்பதற்கு, பாவத்துக்கு எதிராக போராடுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை அபிஷேகம். அதனால தான் சொல்றேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. I need an anointing. The church member need an anointing. The priest, the pastors, they need an anointing. The committee members need an anointing. ஒரு அபிஷேகம் தேவை, ஒரு அபிஷேகம் தேவை, ஒரு அபிஷேகம் தேவை. கேட்கலாம், பிரதர், வாட் இஸ் அனாயிண்டிங்? வாட் இஸ் அனாயிண்டிங்? ஐயா, அனாயிண்டிங் 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 அபிஷேகம் என்ன யாது? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டுமா? வாட் இஸ் எலக்ட்ரிசிட்டி? ஹலோ, வாட் இஸ் எலக்ட்ரிசிட்டி? ஒரு கிளாஸ் ரூம்ல டீச்சர் கேட்டாங்க, வாட் இஸ் எலக்ட்ரிசிட்டி? இருக்கிறதுலே மண்டு பையன் கையை வைத்தனா. நின்று உங்களை விரட்டி கொண்டிருக்கிறதா? சத்துருக்கள் முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் சபைகளிலே, உங்கள் அண்ட பக்கத்திலே கொடியதான ஓநாய்க்கள் வந்து உங்களை சிதறடிக்கிறதற்கு முயற்சி செய்து தங்களிடத்தில் இழுத்துக் கொள்வதற்கு you need an anointing. உங்களுக்கு தேவை ஒரு அபிஷேகம். பாத்திரம் நிரம்பி வழிகிறதான அபிஷேகம். அது சிறு பிள்ளைகளுக்கு வேண்டும், பெரியவர்களுக்கு வேண்டும். எங்களுடைய ஹோமில் ஒரு 7 வயது பிள்ளை பரிசுத்தாவின் தொடுதலை பெற்ற போது பாபர் மஸ்ஜித் இடிகிறதற்கு முதல் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்தியாவின் கலவரம் வரப்போகிறது, எந்த நிலையில் என்று நிலையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவள் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். 7 வயசு பிள்ளை, அவள் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அநாத பிள்ளை தீர்க்க தரிசனம் சொல்கிறார், நாளை பாபர் மஸ்ஜித் இடிக்கப்படும், இந்தியாவில் இத்தனை பேர் செத்து போக வேண்டியதான கலவரம் எனும். ஷாக்கிங். இட் வாஸ் known to nobody. ஒருத்தருக்கும் தெரியாதது. தேவ ஆவியானவர் அவர் மூலம் சொன்னார். நாங்கள் சுதாரித்துக் கொண்டு ஜெபித்தோம், அதன்படியே நடந்தது. Every year we gather as people of God, workers of God, fasting and prayer. தேவ ஜனங்களாக கூடி வருகிறோம். வரதட்சணை இதயத்திலே, ஆண்டவரே, நடக்க போகிறவளை எங்களுக்கு காண்பீம் என்று சொல்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுவேன், அநேக காரியங்களை தேவன் எங்களுக்கு முன்னறிவித்ததினால் ஜாக்கிரதையோடு கூட ஊழியத்தை செய்து இதுவரைக்கும் நிறைவேற்ற கிருபை செய்தார். You need an anointing. சத்துருவை அடையாளம் கொண்டு உங்களுக்கு ஒரு அபிஷேகம் தேவை. சத்துருக்கு முன்னதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் உங்களை கொண்டே அவனை பார்த்து எக்காலமிட அவனை எதிர்த்து நிற்க தாவீதின் மேல் இருந்ததே அபிஷேகம், கோலியாத்துகளை எதிர்க்கிற அந்த அபிஷேகம் உங்கள் அனைவருக்கும் தேவை. உங்கள் வாழ்க்கையில் உங்களை எதிர்நோக்குகிற பிரச்சனை, உங்கள் தேசத்தை எதிர்நோக்குகிற பிரச்சனை, உங்கள் சபைகளை எதிர்நோக்குகிற பிரச்சனைக்கு உங்கள் மேல ஒரு அபிஷேகத்தால் ஊற்றப்பட வேண்டும். அது பாத்திரம் நிரம்பி வழியுள்ளதாய் மாற வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? ஐயா, ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன், பட் ஐ நோ ஹவு டு எக்ஸ்பீரியன்ஸ். எப்படியாவது அனுபவிக்க வேண்டும் ஐயா, அந்த அபிஷேகத்தில் நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தலாமா? எஸ், ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன். You need the presence of God. You need the power of God. உங்களுக்கு தேவ வல்லமை வேண்டும். அந்த வல்லமை இல்லாமல் இந்த பிசாசுகளோடு கூட எதிர்த்து நிற்கிறதற்கு, போராடுவதற்கு உங்களுக்கு பலம் இல்லை தான். அந்த வல்லமை வேண்டும். அது உங்களுக்கு சத்துருவை அடையாளம் கட்டிக்கொள்வதற்கு போதுமானது. அது உங்களுக்கு வல்லமை வேண்டும். வரும் காரியங்களை உங்களுக்கு அறிவித்து இந்த வழியாக சத்துரு வருகிறான், அவனுக்கு முன்னதாக பந்தியை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் துடிக்கிறார் என்பதை காண்பதற்கு பாத்திரம் நிறைந்து வழிய முடியாது. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் வாழியை நடத்தும் ஆவியானவரே என்று நாம் பாடுவது உண்மையாகும். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே, பாடலாமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எல்லாரும் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, தேவ தொடுதலை பெற்றுக் கொள்வீராக. தேவ தொடுதலை சத்துருவுக்கு முன்னதாக பந்தியை ஆயத்தப்படுத்த தேவ தொடுதலை பெற்றுக் கொள்வீராக. பெற்றுக் கொள்வீராக. பெற்றுக் கொள்வீராக. குடும்பமாக, ஆவியானவரே, ஆவியானவரே,